வணக்கம் உறவுகளே, இது சேரமானின் உசாபம். இவ்வாண்டு நடைபெற இருப்பதாக கூறப்படுகின்ற ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எமது மக்களிடையே வாத பிரதிவாதங்கள் சூடு பிடித்திருப்பதை அண்மை காலங்களிலே அவதானிக்க முடிகின்றது. அதிலும் குறிப்பாக ரணிலை ஆதரிப்பதா அல்லது ஜேவிபியின் அனுர குமாரதேச நாயக்கவை ஆதரிப்பதா அல்லது சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதா அல்லது பொது வேட்பாளர் ஒருவரை தமிழர் தரப்பு நிறுத்துவதா, அப்படி இல்லையென்றால் இந்த தேர்தலை முற்றுமுழுதாக புறக்கணிப்பதா என்ற கேள்வி இன்று எமது மக்களால் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த இடத்திலே உண்மையிலே சிலரோடு தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார்கள் எங்களுடைய அரசியல் தலைமைத்துவமாக இன்று வெளிப்பட்டிருக்கின்ற எங்கள் தேசத்தின் புதல்வி மதிப்புக்குரிய மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டிருந்தார்கள். உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தலால் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு ஏதாவது ஒரு பயன் ஏற்படுமாக இருந்தால், நிச்சயமாக ஏற்படுமாக இருந்தால், எங்களுடைய அரசியல் தலைமைத்துவமோ அல்லது அந்த எங்கள் அரசியல் தலைமைத்துவத்திற்கு பின்னால் இருந்து இயக்குகின்ற இரண்டு ஆளுமைகள் அதில் ஒரு வெளிச்சம் வர இருப்பதை பற்றி நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன். அது நிச்சயம் நடக்கும். அந்த வகையிலே அவர்களோ ஏதோ ஒரு விதத்திலே ஒரு செய்தி மூலமாகவோ ஒரு செயல் மூலமாகவோ அது பற்றிய ஒரு சமீட்சைகளை வெளிப்படுத்துவார்கள். அதாவது இதனால் ஏதாவது ஈழத்தமிழர்களுக்கு, தமிழீழ தேசத்திற்கு, தமிழீழ விடுதலைக்கு பயன் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள் என்பதில் நாங்கள் ஐயப்பட வேண்டிய எதுவும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கின்ற கேள்வி, இந்த தேர்தலால் ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது அனுகூலம் இருக்கின்றதா அல்லது ஏதாவது பாதிப்புகள் இருக்கின்றதா? அப்ப இது இந்த நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற இந்த உசாவல் ஒரு அரசறிவியலான என்ற வகையிலே, ஒரு ஊடகவியலான என்ற வகையிலே நான் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு ஆய்வு. இது எங்களுடைய அரசியல் தலைமைத்துவமாக விளங்குகின்ற எங்கள் தேசத்தின் புதல்வியையோ அல்லது எமது அமைப்பையோ இது அமைப்பினுடைய நிலைப்பாட்டையோ பிரதிபலிக்கின்ற ஒரு உசாவல் கிடையாது. இது ஒரு எங்கள் சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு உசாவலாக மட்டும்தான் இதனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சரி, இப்போது பார்ப்போம். இந்த தேர்தல், இந்த ஜனாதிபதி தேர்தல் அல்லது அதிபர் தேர்தல் அல்லது அரசு தலைவர் தேர்தல் என்று சொல்லப்படுகின்ற இந்த தேர்தலால் அல்லது தேர்தல் பற்றி யாருக்கு அக்கறை, யாருக்கு பாதிப்பு, யார் இதனை பற்றி கரிசனை கொள்வார்கள்? முதலாவதாக இதில் கரிசனை கொள்பவர்கள் சிங்கள பௌத்த மக்கள். அவர்கள் சிங்கள மக்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களை பொறுத்தவரையிலே சிங்கள பௌத்த மதத்தை ஈழத்தீவில தாங்கி பிடிக்க போவது இந்த ஜனாதிபதி தான். யார் வென்று வருகிறார் அவர் தான் தங்களுடைய சிங்கள மொழியையும் பௌத்த மதத்தையும் பணி பாதுகாக்க ஒரு காவலன், ஒரு ஒரு காவலனாக ஒரு அந்த நிலையில அவர் இருக்க போகின்றார். அடுத்தது சிங்கள ஆயுதப்படைகளின் பிரதம தளகர்த்தாவாகவும் அவர் தான் இருக்க போகின்றார். அப்படியான ஒரு சூழலிலே அவர்கள் தான் இதிலே கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியவர்கள். அவர்களை பொறுத்தவரையிலே இன்று அவர்களின் பிரச்சனை, அதாவது நாங்கள் இன்னும் சுருக்கமாக சொல்லுவாங்கனால் பானுக்கும் பரப்புக்குமான பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு யுத்தம் நடைபெற்ற காலத்திலே இந்த யுத்தத்தின் காரணமாக ஒரு வோ எக்கானமி என்று சொல்வார்கள், ஒரு போர் பொருளாதாரம் ஒன்று சிங்கள தேசத்திலே இருந்தது. அது எப்படி என்று சொன்னால், உதாரணமாக நான் என்னுடைய நினைவில் இருப்பதை பற்றி சொல்கின்றேன். 2004 2005 காலப்பகுதியிலே ஒரு இராணுவ சிப்பாயின் சம்பளம் 18,000 ரூபாய். ஒரு ஆசிரியருக்கு எவ்வளவு சம்பளம் அந்த நாட்டில் கிடைத்ததோ அதே சம்பளத்தை தான் கிட்டத்தட்ட ஒரு இராணுவ சிப்பாய் எடுத்தார். அதனால் நிறைய பேர் இராணுவத்தில் இணைந்து கொண்டார்கள். அதனால் ஏழை குடும்பங்கள் பல பயனடைந்தன. உதாரணமாக ஒரு கிராமத்தை எடுத்தோம்னா அதில் 2-3 பேர் இராணுவத்தில் சேர்ந்தார்கள் என்றால் அந்த குடும்பத்துக்கு வருமானம், அவர்கள் வீடு கட்டுவார்கள். வீடு கட்டுகிறார்கள், மேசன்மாருக்கு வேலை கிடைக்கும். அவர்கள் தங்கள் விரும்பிய உணவுப் பொருட்களை வாங்கி உண்பார்கள், குளிர்பானங்களை வாங்குவார்கள் என்னும்போது அந்த பெட்டிக்கடை திறப்பவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் வணிகம் செய்வதற்கு. அப்ப இந்த ஒரு இராணுவ சிப்பாய் ஒருவர் இராணுவத்தில் இணைந்ததால் அந்த கிராமத்திலேயே ஒரு சின்ன ஒரு அபிவிருத்தி ஒன்று ஏற்படும். இதுதான் அந்த போர் பொருளாதாரம் சொல்வது, அது வோ எக்கானமி என்று. அது இன்று யுத்தம் ஆயுத மோதல்கள் முடிவுக்கு 15 ஆண்டுகள் ஆகியிருக்கிற நிலையிலே
இது ஒரு அதுவும் என்னென்னு சொன்னா வந்து இதுக்கான பணம் எங்கே இருந்து வந்தது? யுத்தத்துக்கான கடன் என்று சொல்லி பணத்தை வெளிநாடுகளில் இருந்து வாங்கி அந்த பணத்தை கொடுத்து தான் இந்த கிராமங்களை கட்டியெழுப்பினார்கள். ஆனால் இன்று இது ஒரு சிக்கலுக்குரிய விடயமாக மாறி இருக்கிறது. என்றால் யுத்தம் முடிந்து 15 ஆயுத மோதல் முடிந்து 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் வந்து இப்போது ஆயுதப்படைகளுக்கான கடன் உதவி வெளிநாடுகளிலிருந்து கிடைப்பதில்லை. எனவே இது ஒரு நெருக்கடியான ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது. அப்ப சிங்கள மக்களை பொறுத்தவரை இன்று ரணில் ஆட்சியில் இருக்கின்றார் என்று சொன்னாலும் அவர்களுடைய சில உதாரணமாக எரிபொருளுக்காக நீள்வரிசையில் மணித்தியால கணக்காக நாட்கணக்காக காத்திருக்கும் பிரச்சனை ஓரளவு தீர்ந்து விட்டிருந்தாலும் கூட அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்க்கை செலவினம் அதிகரித்திருக்கின்றது, வருமானம் போதாது, திருப்தி இல்லை. ஒரு குறிப்பிடத்தக்க சிங்கள மக்கள் ரணில் ஆட்சிக்கு வந்ததால் சில மாற்றங்கள் நடந்திருப்பதாக நம்புகிறார்கள். இன்னொரு தரப்பினர் இப்போதும் ராஜபக்ச தரப்பிற்கு ஆதரவாக இருக்கிறார். இந்த ராஜபக்ச தான் ரணிலுக்கு முண்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அது என்பது இன்னொரு விடயம். அப்ப சிங்கள மக்களை பார்த்தீர்கள்னு சொன்னால் ராஜபக்சவுக்கோ ரணிலுக்கோ ஒரு பெரும்பான்மையான ஆதரவு கிடையாது. இரண்டு பேரும் சேர்ந்து ராஜபக்சன் ஆதரவோடு தான் நாடு இந்த தேர்தலில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்படி செய்தாலும் கூட ஒரு பெரும்பான்மையான ஆதரவோடு வெல்லுவாரா ரணில் என்பதிலே வந்து சில கேள்விகள் இருக்கத்தான் செய்கின்றன. மற்ற பக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சஜித் அவர் வந்து ஒரு கேரிஸ்மெட்டிக் லீடர் என்ற தகுதியே இழந்த ஒருவராக தான் இருக்கு. அதாவது ஒரு வசீகரமான ஒரு தலைவர் என்ற பாத்திரத்தை அவர் இதுவரை தனது தந்தை போல் சிங்கள மக்கள் மத்தியிலே பெற்றுவிடவில்லை பிரேமதாசா போன்று. அடுத்தது வளர்ந்து வருகின்ற ஒரு கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் வெல்லலாம் என்று கூட கணிக்கப்படுகின்ற கட்சி ஜேவிபி. அதிலே ஆண்ட்ரோ குமார திசாநாயகவுக்கான ஆதரவு வேலை ஓரளவு இருப்பது தெரிகின்றது. எனவே இந்த முறை நடக்கின்ற தேர்தலிலே ரணிலுக்கும் ஆண்ட்ரோ குமார திசாநாயகக்கும், அதாவது ராஜபக்சன் ஆதரவு கொண்ட ரணிலுக்கும் ஆண்ட்ரோ குமார திசாநாயகம் இடையிலான போட்டி கடுமையாக இருக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே அரசியலிலே என்ன நடக்கும் அது நடக்கும் என்று சொல்லி வந்து உண்மையிலேயே யாரிடம் கூற முடியாது. ஏன்னா இது சோதனம் இல்லை, எப்பவும் அது நடக்கலாம். இன்று கூட்டணி வைத்திருப்பவர் நாளை அந்தர் பள்ளி அடிச்சு மற்ற பக்கம் போகலாம், என்னவும் நடக்கலாம். இது இலங்கை அரசியலிலே உங்களுக்கு தெரியும். ராஜபக்சக்கு எதிராக நின்ற ரணில் என்று ராஜபக்சவை சார்ந்து நிற்கின்றார், ரணிலை சார்ந்து ராஜபக்ச நிற்கின்றார். இதுதான் அரசியலுடைய யதார்த்தம். சரி, அடுத்த தரப்பை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எடுத்தோம் என்று சொன்னால் தமிழ் ஈழ தேசத்தினுடைய அங்கமாக நாங்கள் கருதப்பட வேண்டியவர்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தங்களை தனித்துவமானவர்களாகவும் கருதுகின்றவர்கள். உதாரணமாக எங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள், தமிழ் தேச முஸ்லிம் மக்களை எடுத்துக்கொள்வோம், அல்லது மலையக தமிழ் மக்களை எடுத்துக்கொள்வோம். இவர்கள் தமிழீழ தேசத்தை அவர்கள் தங்களுடைய தாயமாக ஏற்றுக்கொண்டவர்கள், தமிழ் தேசத்தினுடைய அங்கம். அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அங்கே மலையக மக்களுக்கும் சரி, மலையக தமிழ் மக்களுக்கும் சரி, எங்கள் தமிழ் தேச முஸ்லிம் சகோதரர்களுக்கும் சரி, அவர்களுக்கு என்று கட்சிகள் இருக்கின்றன. அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அப்படின்னு சொன்னால் எந்த கட்சி ஆட்சிக்கு வருமோ அல்லது ஆட்சியில் இருக்குமோ அவர்களோடு இணக்க அரசியல் ஒன்றை செய்துதான் தங்களுடைய நலன்களை அந்த கட்சியினுடைய தலைவர்கள் முன்னிறுத்துவார்கள். அதை வைத்துத்தான் தங்களுடைய மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வார்கள். எனவே அவர்களுக்கும் இது ஒரு சவாலான விடயம் தான். என்னென்னு சொன்னால் அவர்களுடைய அரசியல் இருப்பு மட்டுமில்லை, அவர்களுடைய பொருளாதார வாழ்வு இவற்றுக்கெல்லாம் வந்து யாரை ஆதரிப்பது என்ற கேள்வி அவர்களுக்கு இருக்கின்றது. அடுத்த தரப்பு தமிழீழ மக்கள். ஆனால் தமிழீழ மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய இருக்கக்கூடிய தெரிவுகளை பற்றி நாங்கள் பார்க்க முன்னம் இந்த தேர்தலிலே கரிசலை கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த நாடுகளை நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். இதை சீனாவை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டோம் என்றால் சீனாவிற்கு ராஜபக்சே இருந்தால் சந்தோஷம், அல்லது தங்களுடைய ஒப்பந்தங்களை மீறாத ஒருவர், தங்களுடைய வளர்ச்சிக்கு இடையூறு இல்லாத ஒருவர், தாங்கள் இடத்தை விட கால் ஊன்றுவதற்கு ஒரு நெருக்கடி தராத ஒருவர் இருப்பது அவர்களுக்கு விருப்பம். அவர் அப்படியான ஒருவர் யார் வந்தாலும் அவர் அதனை வந்து ஏற்றுக்கொண்டு நகர்வார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அப்படி இல்லை. இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை தீர்மானிப்பவர்களாக இருப்பவர்கள் ரியலிஸ்ட் என்று சொல்லப்படாது, ஹைப்பர் ரியலிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற கடும் யதார்த்தவாதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் இன்று இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை தீர்மானிப்பவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய பார்வையிலேயே இந்த சீனாவினுடைய ஆதிக்கம்
ஈழத்தீவில் கால் ஊன்றுவதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இன்று முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. அப்ப அவர்களை பொறுத்தவரை ராஜபக்ச ஒரு சீன சார்பாளராக தான் பார்க்கப்படுகின்றார். அவர் ஆட்சியில் இருப்பதையோ ஆட்சிக்கு வருவதையோ அவர் விரும்பவில்லை. ஆனால் ரணிலை பொறுத்தவரை அவர் ஒரு பிரச்சனைக்குரியவராக பார்க்கவில்லை. அவர் பலவீனமானவராக கருதினாலும் கூட தங்களுடைய நலன்களுக்கு விரோதமாக கூடிய அளவுக்கு நடக்க மாட்டார் என்ற ஒரு பார்வை இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், ராஜபக்சவை சார்ந்துதான் என்று ரணில் இருக்கின்றார் என்றபடியால் எவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு ஆதரவு கொடுப்பது என்ற கேள்வி இந்தியாவுக்கு இருக்கின்றது. அடுத்தது இந்தியாவில் உள்ள தெரிவு சஜித் பெரிய அளவிலே அவர் ஒரு இன்டராக்ஷன், அதாவது ஒரு உறவாடலை கொண்டிருக்கவில்லை. ஜேவிபியை பார்த்தீர்கள் என்றால் ஜேவிபிக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கின்றது இந்தியாவுக்கு தெரியும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை ஜேவிபியினுடைய 2வது கிளர்ச்சியே இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி தான் நடந்தது. ஜேவிபி செய்த 2005ஆம் ஆண்டு செய்த முக்கியமான வேலையே இந்த வடக்கு கிழக்கு மாகாண இணைப்பை இல்லாமல் செய்தது. அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்பட்ட 13ஆம் திருத்த சட்டத்தில் உள்ள வடக்கு கிழக்கு மாகாண இணைப்பை இல்லாமல் செய்தான் ஜேவிபி செய்தது. அப்ப இந்தியாவை பொறுத்தவரை ஜேவிபி தொடர்பான பல கேள்விகள், ஐயங்கள் இருக்கத்தான் இருக்கின்றன. இவர்கள் இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுப்பார்களா, மற்றது இவருடைய பொருளாதார கொள்கை கூட அவர்களுக்கு கேள்விகள் இருக்கிறது. இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்ற கேள்விகள் இருக்கின்றபடியால் நான் இது பற்றி ஏற்கனவே ஒரு 10 சில மாதங்களுக்கு முன்னர் வெளியிட்டிருந்தேன். அன்பகுமார் திசாநாயக்க டெல்லிக்கு சென்றது, அவருக்கு இந்தியா சொன்ன சமீட்சி என்ன என்பதை பற்றி சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் அந்த ஒளிப்பதிவை பார்க்கலாம். சரி, அப்ப இவர்களுக்கு இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவின் நிலை எப்படி என்று சொன்னால், பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப் சி என்று சொல்வார்கள். ஆழ்கடலுக்கும் பிசாசுக்கும் நடுவில் இருக்கிற நிலைமைதான் இந்தியாவின் நிலை. அதாவது பிசாசின் மேலே தப்பி போகலாம் என்றால் பிசாசு உங்களை விழுங்கிவிடும், அழித்துவிடும், நரகத்தில் தள்ளிவிடும். ஆனால் நீங்கள் கடலில் நின்றீர்கள் என்றால் நீங்கள் ஆழ்கடலில் மூழ்கி விடுவீர்கள். அப்ப அந்த ஆழ்கடலுக்கும் பிசாசுக்கும் இடையில நிலை, அல்லது பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப் சி என்ற நிலையில் தான் இந்தியா இருக்கின்றது. இதே நிலைதான் உண்மையை பார்க்க போனோம்னால் மேற்குலகை பொறுத்தவரையும் இருக்கின்றது. மேற்குலகை பொறுத்தவரை, மேற்குலகம் என்று நாங்கள் பொதுவாக ஒரு 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 பிளாக் என்று நாங்கள் சொன்னாலும் உண்மையிலேயே மேற்குலகம் சில விடயங்களிலே அவர்கள் ஒன்றாக நிற்பார்கள், சில விடயங்களிலே பிளவுபட்டு. இந்தியாவோடு கூட சில விடயங்களை வெளியுறவு கொள்கை என்று வரும்போது எல்லா விடயங்களிலும் மேற்குலகம் ஒத்துப்போகும் என்று இல்லை. உதாரணமாக உக்ரைன் ரஷ்ய யுத்தத்தை எடுத்துக்கிட்டால் இந்தியாவின் நிலைப்பாடு வேறு, மேற்குலக நிலைப்பாடு வேறு. சரி, இந்த ஈழத்தீவு தொடர்பாக பார்த்தோம் என்றால் அமெரிக்காவினுடைய பிரச்சனை ஒரு உலக வல்லரசு என்ற வகையிலே பூகோள ஆதிக்கம், ஈழத்தீவுக்கான கடல் வழி பாதைகள், மற்றது தங்களுடைய முதலீடுகள் ஈழத்தீவிலே, அல்லது ஈழத்தீவை ஒரு ஹப் என்று சொல்வார்கள், ஒரு மையப்புள்ளியாக அல்லது ஒரு ஒரு தளமாக வைத்துக் கொண்டு நகர்த்துகின்ற வேலை திட்டங்கள் என்று அமெரிக்காவுக்கு இருக்கு. கனடாவினுடைய பிரச்சனை வேறு. கனடாவை பொறுத்தவரை பொருளாதார நலங்களும் கொஞ்சம் இருக்கு. ஆனால் பிரதான பிரச்சனை அங்கே இருக்கிற டயஸ்போரா, அது தமிழ் டயஸ்போரா தான், தமிழ் புலம்பெயர் சமூகம் தான் அங்கே பிரதானமானது. ஆனால் சிங்கள டயஸ்போராவும் அங்கே ஒரு சிறிய அளவு தாக்கத்தை செலுத்துகின்றதா இருக்கின்றபடியால் டயஸ்போரா பொலிட்டிக்ஸ் ஒன்று அங்கே இருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையும் இதே நிலைதான். ஐரோப்பிய நாடுகள் நான் சொல்லும்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வைக்காத ஐரோப்பிய நாடுகளும் இருக்கின்றன. பிரித்தானியாவின் நிலைப்பாடு கொஞ்சம் வித்தியாசமான என்றால், ஈழத்தீவை ஆட்சி செய்த நாடு, ஒரு கொலோனியல் நாடு என்ற வகையிலே கொலோனியல் டைஸ் என்று சொல்வார்கள். அதாவது குடியேற்றவாத உறவு இருந்தது அவர்களுக்கு இடையில. அந்த உறவு, மற்றது நீப்புலம்பெயர் தமிழ் சமூகம், ஓரளவுக்கு சிங்கள முஸ்லீம் சமூகத்தினுடைய அவருடைய செல்வாக்கு, இப்படியான விடயங்கள் எல்லாம் அவர்களுடைய வெளியுறவு கொள்கையை ஈழத்தீவு தொடர்பாக தீர்மானிக்கின்றது. அவர்கள் அப்ப இதை பார்த்தீங்க என்றால் எல்லோருக்கும், இந்த மேற்குலகத்துக்கும் சரி அல்லது இந்த இந்தியாவுக்கும் சரி, நான் மெயினா பிரதானமாக மேற்குலகை பார்த்தோம். மேற்குலகின் பிரச்சனை இந்த திறந்தவெளி பொருளாதாரத்துக்கு தங்களுக்கு ஆதரவாக யார் இருப்பார் என்று பார்த்தால் ரணில் தான். தங்களுடைய பாதுகாப்பு, தங்களுடைய கேந்திர நலன்கள், தங்களுடைய நலன்களுக்கு ஓரளவு பிரச்சனை இல்லாதவர் ராஜபக்ச. ஆனால் அவர்களுக்குள்ள சிக்கல் என்னவென்ற ராஜபக்சையில ரணில் தான் அவர்களை பொறுத்தவரை பிரச்சனை இல்லாதவர். ஆனால் அவர்களுடைய சிக்கல் என்னவென்று சொன்னால், இந்த ரணில் ராஜபக்சவை சார்ந்திருக்கின்ற, ராஜபக்சவை ரணில் சார்ந்திருக்கின்றபடியால் எவ்வளவு தூரத்துக்கு ரணிலை நம்பி இருக்கலாம்,
எவ்வளவு தூரத்துக்கு தங்க நகரங்களை ரணில் முன்னிறுத்துவார் என்ற கேள்வி இந்த மேற்குலகம் இந்தியாக்கம் இருக்குது. இந்தியாவில் அதே நிலைப்பாடு தான் ஜேவிபி தொடர்பாகவோ அல்லது சஜித் தொடர்பாகவோ மேற்குலக நிலைப்பாடும் இருக்கு. ஏன்னு சொன்னால் மேற்குலகை பொறுத்தவரையில நாங்கள் ஜேவிபி எடுத்துக்கொண்டோம்னா ஒரு மார்க்சிய அமைப்பு, கம்யூனிசம் பேசுகின்றவர். அவர்கள் எப்படி இந்த நாட்டை நடத்த போகின்றார்கள், இவர்களுடைய பொருளாதார திட்டம் எல்லாம் மேற்குலகின் நலன்களுக்கு, மேற்குலகின் தாராண்மை பொருளாதார எதிர்பார்ப்புகளுக்கு விரோதமாக இருக்கும் என்ற ஒரு பார்வை மேற்குலக நாடுகளிடம், எல்லா நாடுகளிடமே அது நிச்சயமாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல அவர்களும் இருக்கக்கூடிய பிரச்சனை பிட்வீன் த டீப் டெவில் அண்ட் த டீப் சி, அதாவது ஆழ்கடலுக்கும் பிசாசுக்கும் நடுவில் எதை தெரிவு செய்வது என்ற நிலையில்தான் மேற்குலகம் இருக்கின்றது. இதுதான் இந்த சூழல். அப்ப இந்த சூழலிலே தமிழ் மக்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லும்போது ஒரு தரப்பு சொல்வார்கள் ரணிலை ஆதரிப்போம். சரி, ரணிலை ஆதரிக்கிறதுல என்ன நன்மை இருக்கு, என்ன தீர்மை இருக்குன்னு பார்ப்போம். ரணிலை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ரணிலுடைய ஆட்சியிலே சரி இந்த எரிபொருள் பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்திருக்குது. ஆனால் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டான் இருக்கணும். புலம்பெயர் தமிழர்கள் போய் வருகிறார்கள், பெரிய நெருக்கடிகள் இல்லை. மற்றும்படி மாவீரர் நாள், முள்ளிவாய்க்கால் நாள் மற்றும் சில நிகழ்வுகளை செய்வதற்கு சில நெருக்கடிகள் இருக்கின்றன, கெடுபிடிகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை நடத்த ஓரளவுக்கு அனுமதிக்கின்றார்கள் ரணிலின் ஆட்சியில். சிங்களமயப்படுத்தல் நடக்கின்றது, மிச்சப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அதை விட ரணில் தான் உங்களுக்கு தெரியும் 2001 2005 வரை 2004 வரையான பகுதியிலே ஒரு சதிவிரப்பினரை உருவாக்கி தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு எதிரான ஒரு உலக எதிர்ப்பலையை உருவாக்கியவர் இந்த ரணில். இவருடைய முயற்சியால் தான் ஒரு வகையிலே நம்முடைய தமிழீழ விடுதலை போராட்டத்தின் ஆயுத எதிர்ப்பு இயக்கம் ஒரு அணுநிலைக்கு போவதற்கான அடித்தளத்தை இவர் தான் இட்டவர். அப்ப அப்படிப்பட்ட ரணில் தமிழர்களுக்கு ஒரு சமஷ்டி தீர்வு தருவேன், இடைக்கால தீர்வு தருவேன் முதல் சொன்னார், பல சமஷ்டியை தருவேன் என்று சொன்னார். இன்றைக்கு வரையும் அவர் எதையுமே செய்ததில்லை. பல உங்களுக்கே தெரியும், அவர் ஆட்சிக்கு 2015 வந்தவர், 2002 ஆட்சியில் இருந்தவர், 4 வரையும் 15 வந்தவர், 19 வரையும் இருந்தவர், இப்பவும் இருக்கிறார். ஒரு மாகாண ரணிலாண்ட ஆட்சியில தான் இந்த மாகாண சபைகளே இல்லாம போனது. மாகாண சபைகள் கூட, அதாவது ஒப்புச்சப்பட்ட எந்த அதிகாரங்களும் இல்லாத இந்த மாகாண சபைகள் கூட இயங்காமல் போனது ரணிலின் காலத்தில் தான். அப்ப அவர் இப்போ வாக்குறுதி கொடுக்கிறார், மாகாண சபைகளை இயங்க விடுவேன், தேர்தல் நடத்துவேன், அப்படி கூட சொல்லுவேன். சரி, மாகாண சபைகள் அவர் இயங்க விடுகிறாரா இல்லையானது அது முக்கியமான விடயம் அல்ல. நீங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் ரணில் தமிழ் மக்களுக்கு எதுவும் நடக்காது, எந்த நன்மையும் கிட்டாது. ஆக ஒரு சின்ன ஒரு இடைவெளி, ஒரு நெருக்கடிகள் கொஞ்சம் குறைவா இருக்கலாம். மற்றும்படி நீண்ட கால நோக்கில அதுபோல நீங்க சர்வதேச ரீதியா பார்த்தீங்கன்னா போர்க்குற்ற விசாரணை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலை போன்ற விடயங்களிலே ரணில் இருக்கும் வரையும் மேற்குலகம் ஒரு மந்தகதியில் தான் ஸ்ரீலங்காக்கு எதிரான வேலை செய்யும். அப்ப அதே நேரத்திலே ஒரு சில கெடுபிடிகள் இல்லாத, ஒரு கெடுபிடிகள் குறைவான ஒரு சூழலை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை, அடுத்த பிரச்சனை என்றால் ரணில் சார்ந்திருப்பது ராஜபக்சவை தான். இப்ப ஒரு கதைக்கு அதிபர் தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் வென்று விட்டார் என்று சொன்னால் ராஜபக்சவுக்கு சிங்கள மக்களின் அலை அதிகமாக இருந்து அதனால் வென்றாராக இருந்தால் ஒரு கதைக்கு, அடுத்தது பொது தேர்தல் நடக்கும், பொது தேர்தலிலே ராஜபக்ச அலை அதிகமாக இருந்தால் ரணிலோட பொம்மையாகத்தான் மாறிவிடும். அப்ப இதுதான் அந்த ரணில் தொடர்பாக இருக்கக்கூடிய சிக்கல். ஜேவிபி எடுத்துக்கொண்டு, சஜித்தை நீங்க எடுத்துக்கொண்டு, சஜித்துக்காக தான் தமிழ் மக்கள் 2019 வாக்களித்தார்கள். சஜித் ஒரு தேர்தல் புறக்கணிப்பை செய்ய சொல்லி அந்த நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி ஒரு அறிவித்தலை விடுத்தது. அதனையும் மக்கள் பெருசாக பொருட்டாக எடுக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் கூடுதலான ஆதரவு கிடைச்சது. ஒரு கணிசமான ஒரு கொஞ்சம் மக்கள் புறக்கணித்தார்கள் தேர்தலை. ஆனால் பெரும்பாலான மக்கள் சஜித்துக்கு தான் வாக்களித்தார்கள் கூட்டமைப்பினுடைய கோரிக்கையேற்று. அந்த வாக்களித்த மக்களுக்கு இன்று சஜித் என்ன செய்திருக்கிறார்? எதுவுமே செய்யவில்லை. சரி, அவர் தேர்தலில் வெல்லவில்லை, அது வேறு. ஆனால் இந்த தமிழ் மக்களுக்காக என்ன செய்தார்? எதுவுமே அவர் செய்யவில்லை. எதுவும் செய்வாராலும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது ஜேவிபி.
ஜேவிபியினுடைய தலைவர் அனுரகுமார திசநாயக்க நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவர்களெல்லாம் அந்த காலத்தில் கிளர்ச்சியில் ஈடுபட்டவர். இவர்கள் பொறுத்தவரையிலே தங்களுடைய மக்களையே கொடூரமாக கொண்டவர். உதாரணமாக ஒரு சம்பவம் ஒன்று நடந்த ஒரு சம்பவம், ஜேவிபி செய்த ஒரு சம்பவம். ஒரு நாள் ஒரு சிங்களவரை பிடித்துக் கொண்டு போகிறார்கள். அவர்கள் குடும்பம் தேடி போகுது இவர்கள் முகாம்களுக்கு, எங்களோட கணவனை விட சொல்லி. இவர் சொல்கிறார்கள், நீங்கள் வீட்டை போங்க, நாங்கள் அவரோட காய்ச்சி கொண்டிருக்கிறோம் என்று. பிறகு பின்னேறம் போல ஒரு ஜேவிபி உறுப்பினர் போய் ஒரு ஷாப்பிங் பேக்கில் ரச்சியை கொண்டே கொடுக்குறார். உங்களோட கணவர் தந்து விட சொன்னவர், இதை சமைச்சு சாப்பிட சொல்லி நாளைக்கு இது சாப்பிட்டு நாளைக்கு உடைய வாங்குவோம். அப்ப அவர்களும் கணவன் பத்திரமா இருக்கின்றார் என்று அந்த அவர் கொடுத்த ரச்சியை சமைத்து சாப்பிட்டு விட்டு அடுத்த நாள் வெளிக்கிட்டு போகிறார்கள் முகாமுக்கு. அங்கே போனால் அங்கே சொல்கிறார்கள், உங்கள் கணவன் இறந்து விட்டார், அவர் நேற்றையே கொண்டு விட்டோம் உண்டு. அப்போ இவர் சொல்றாரு, நீங்கள் அவர் ரச்சி தந்தான்னு சொன்னீங்கன்னு சொல்லாது, அவற்றை ரச்சியை தான் உங்களுக்கு தந்தாங்களா, அதைத்தான் நீங்க சாப்பிட்டீங்க. இவ்வளவு கொடூரமானவர்கள் தான் இந்த ஜேவிபி என்ற இயக்கம். அப்ப மற்றது ஜேவிபி அது தமிழ் மக்களுக்கு எதிராக மிக மோசமாக வேலை செய்த ஒரு கட்சி வந்து ஜேவிபி. வடக்கு கிழக்கு மாகாண இணைப்பை பிரித்தது ஜேவிபி. ராஜபக்சவை 2005 ஆட்சியை கொண்டு வரதுக்கு மும்முரமாக உள்ளது ஜேவிபி. பிறகு அவர்களுக்குள்ள பிளவு வந்து ராஜபக்ச அவர்களை பிரித்து நடந்தது, அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த ஜேவிபி என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பின்னணியை கொண்ட ஒரு கட்சி கிடையாது. என்று சிலர் சொல்றார், சரி ஆட்சிக்கு வரட்டுமே பார்ப்போம், இவர்களால் ஏதாவது நடக்குமாண்டு. ஒரு வேலையாளர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் அவர்களை பொறுத்தவரை அவருடைய இலக்கு வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருப்பது. அப்ப சிங்கள மக்களுக்கு விரோதமாக, சிங்கள மக்களின் நலன்களுக்கு விரோதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். சிங்கள பௌத்த பேரினவாதத்தை தூண்டி தூபமிட்டு அதன் மூலம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கத்தான் ஜேவிபி முயற்சிக்குமே தவிர தமிழ் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது. உண்மையிலேயே ஜேவிபி ஆட்சிக்கு வருவதென்பது ஒரு 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 வகையிலேயே தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்துக்கு ஆபத்தானது. ஏனென்று சொன்னால், நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஜேவிபி வந்து ஒரு சோசியலிசம் பேசுகின்ற கட்சி. சோசியலிசம் பேசுகின்ற, மார்க்சிசம் பேசுகின்ற கட்சி என்ன செய்யும் என்று சொன்னால், பணம் வைத்திருக்கிற பணத்தை பிடுங்கி எடுத்து இளைஞர்களுக்கு கொடுக்க போவோம் என்று முடிவெடுப்பார்கள். அங்க இந்த ஈழத்தீவுல பணத்தோடு இருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், இப்ப இந்த யுத்தத்தால மிக மோசமாக பாதிக்கப்பட்டதும் எங்கள் ஈழத்தமிழர் தான். ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு தான் ஒரு புலம்பெயர் கட்டமைப்பும் இருக்குது, புலம்பெயர் மக்கள் கட்டமைப்பு, மக்களுடைய பலமும் இருக்குது, பண பலமும் இருக்குது. தாயத்திலையும் ஒரு வணிகத்துறையிலே ஓரளவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஈழத்தமிழர்கள் வந்து செழிப்பாக வாழ்கிறார்கள். அவர்களால் அங்கே குறிவைக்கப்படுவார். முஸ்லீம் சகோதரர்களும் அங்கே குறிவைக்கப்படுவார் என்றால் அவர்களும் சிறந்தவர். அதாவது ஜேவிபியினுடைய வருகை ஒரு வேளை ஹிட்லர் எப்படி ஜெர்மனியில் ஆட்சிக்கு வந்து யூதர்கள் உடைமைகளை பறித்து அதை சிங்கள ஜெர்மனிய மக்களுக்கு கொடுத்து அங்கிருந்த பொருளாதார நெருக்கடியை தனித்தாரோ, அப்படி செய்தாலும் நாங்கள் ஆச்சரியப்பட தேவையில்லை. அவர்கள் என்ன செய்வார்களா, ராஜபக்ச குடும்பத்திடம் வந்து இதுகளை பறிக்கிறோம், உடைமைகளை பறித்து மக்கள் நாம் கொடுக்குறோம் என்று சொல்லிவிட்டு அதே பாணியிலே வந்து செய்தாலும் நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டியது கிடையாது. அப்ப இன்றைக்கு மேற்குலகுக்கு இந்தியாவுக்கு மட்டுமில்லை தமிழ் மக்களுக்கும் உள்ள நிலைமை என்னென்று சொன்னால், பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப் சி என்ற நிலையில் தான் நாங்களும் இருக்கின்றோம், தமிழக மக்களும். ஏனென்று சொன்னால், நீங்கள் பேயை ஆதரிக்கிறதா, பிசாசை ஆதரிக்கிறதா, அல்லது கடலில் விழுந்து சாகிறதா என்ற நிலையில் தான் ஈழத்தமிழர்களும் ஒன்று இருக்கின்றார்கள். இதுதான் இந்த தேர்தலுடைய யதார்த்தம், இந்த ஜனாதிபதி தேர்தலுடைய யதார்த்தம். அப்ப இந்த இடத்துல வந்து முன்வைக்கப்படுகின்ற வாதம் என்னன்னா, நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தோம், அவருக்கு வாக்கு கிடைக்கட்டும் என்று ஒரு பக்கம். இன்னொரு தரப்பு சொல்றது வந்து புறக்கணிப்போம் தேர்தலை என்று. இப்ப நீங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறதால என்ன செய்ய போறீங்க, பொது வேட்பாளர் நியமிக்கிறதால என்ன செய்ய போறீங்கன்னு பார்த்தோம் என்று சொன்னால், இவர்கள் முன்வைக்கின்ற வாதம், நாங்கள் போய் இதை வச்சுக்கொண்டு உலகத்தோடு பேரம் பேசலாம், நாங்கள் இதை புறக்கணித்திருக்கிறோம் என்று, அல்லது நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நியமித்து அவனுடைய கோரிக்கையின் அடிப்படையில் அவருக்கு வாக்களித்திருக்கிறோம், எனவே இதன் அடிப்படையில் எங்கள் பிரச்சனை நீங்கள் தீர்க்க வேணும் என்று பேசலாம் என்று. சரி, அப்படித்தான் நடந்து விடுகின்றன வைத்துக் கொள்வோம். புறக்கணித்தாலோ அல்லது ஒரு பொது வேட்பாளர் நியமிக்கப்பட்டாலோ என்ன நடக்க போகின்றது? முதலாவது யாரிடம் போவீர்கள்? அமெரிக்காவிடம் போனால் அமெரிக்கா சொல்லும், இதுல வந்து பிராந்திய நாடு இந்தியா, நீங்க இந்தியாவோட பேசுங்க. மற்ற மேற்குள்ள நாடுகளும் கிட்டத்தட்ட அதே பண்ணிட்டு தான் பெறும். அப்ப இந்தியாட்ட போவீங்க டெல்லிக்கு போனா டெல்லி என்ன சொல்லும் வந்து, நல்ல விஷயம், மகிழ்ச்சி, நீங்கள் புறக்கணிச்சீங்களா, ஓகே நல்ல விஷயம், அல்லது நீங்க வந்து ஒரு பொது வேட்பாளர் நியமிச்சீங்க, நல்ல விஷயம், ஆனால் உங்களுக்கு விளங்கும் தானே சீனா வந்து இதில் கால் ஒன்று விடுது, நாங்கள் வந்து செய்யக்கூடிய விடயம் என்ன, உடனடியாக வந்து சீனா இதை தடுக்க வேணும், இதை தடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு படி இந்திய இலங்கை ஒப்பந்தம்,
இந்திய இலங்கை ஒப்பந்தத்துல அடிப்படையாக இருக்கிறது வந்து அதிலிருந்து உருவாகிறது அந்த 13ஆம் திருத்தம். நீங்க 13ஆம் திருத்தத்தை அமல்படுத்த சொல்லி உடனே கிளம்பும் ஸ்ரீலங்காவுக்கு கிளம்போ எங்களுக்கு ஒரு வலியுறுத்துற எங்களை வலியுறுத்துங்கோ, ஒரு மக்கள் இயக்கத்தை உருவாக்குங்கோ. அப்ப நீங்கள் தேர்தல் புறக்கணிப்பு செய்து முற்றுமுழுதாக செய்தாலும் சரி, ஒரு பொது வேட்பாளர் நியமித்தாலும் சரி, என்ன நடக்கும்? ஒரே கதையெல்லாம் வந்து முடிய போது பழைய குருடி கதவு திறவடி. இப்படி நடக்குமான்னு நீங்கள் கேட்டால் சிம்பிளா உங்களுக்கு சொல்லுவாங்க. 2015ஆம் ஆண்டு 2015 10ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் ஏகோபித்த வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட ஒரு பொது வேட்பாளர் மாதிரி வச்சு கொடுங்க வந்து என்ன செய்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு? தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டது எல்லாம் உலகம் கொடுத்ததா? அமெரிக்கா கொடுத்ததா? இந்தியா கொடுத்ததா? அல்லது 2015 தான் நடந்தது. அப்ப யதார்த்தம் இதுதான். அதாவது உலகம் உடனே நாங்கள் ஒரு வேட்பாளரை நினைப்பதாலோ புறக்கணிப்பதாலோ ஒரு தீர்வு தராது. அப்ப தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இது உண்மையிலேயே ஒரு அதாவது ஒரு 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 சிக்கலான ஒரு தேர்தலாக தான் இது இருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், சரி ஓகே, இது தொடர்பாக தங்கச்சி துவாரகா எங்களுடைய தேசத்தின் புதல்வியின் நிலைப்பாடு என்ன, எங்களுடைய அரசியல் பிரதிநிதியா அரசியல் தலைமைத்துவமாக விளங்குகின்ற தங்கச்சி துவாரகாவின் நிலைப்பாடு என்ன, அல்லது அவரை வழிநடத்துகின்ற ஆளுமைகள் அல்லது வரப்போகின்ற வெளிச்சம் இவர்களுடைய நிலப்பாடு என்னவா இருக்கும் என்றால், நான் ஒரே ஒரு விடயத்தை தான் இந்த இடத்துல வந்து சொல்லலாம். அதாவது இது அவர்களுடைய நிலப்பாடாக சொல்லவில்லை, ஒரு ஆய்வாக சொல்கின்றேன். எப்படி என்று சொன்னால், இந்த ஜனாதிபதி தேர்தல்களை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயே வந்து இந்த தேர்தலில் இப்படி ஒரு நிலப்பாடு தமிழர் எடுக்க வேண்டும் என்று தமிழக தேசிய தலைவர் சொன்னது கிடையாது. எந்த சந்தர்ப்பத்திலேயே சொன்னதில்லை. ஆனால் இயக்கம் சில நடவடிக்கைகளை எடுத்தது. அதை இயக்கம் உரிமை கோரவில்லை, ஆனால் இயக்கம் எடுத்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த நடவடிக்கைகள் இந்த தமிழ விடுதலை போராட்டத்திற்கு ஏற்படக்கூடிய தடைக்கற்களை அகற்றும் நடவடிக்கைகளாக அமைந்தன என்று நாங்கள் கணிப்பிடலாம், அல்லது தடைக்கற்களை அகற்றுகின்ற ஒரு முயற்சியாக பார்க்கலாம். உதாரணமாக 94ஆம் ஆண்டு டிங்கிரி பண்டா விஜயதுங்க அடுத்ததாக தேர்தல் நடந்தது. அவருடைய ஆட்சி காலம் முடியும் போது பிரேமதாசாவுக்கு அடுத்தது சந்திரிகா ஓடி இருக்கிறார். டிங்கிரி பண்டா விஜயதுங்கவனுடைய கட்சியிலே வந்து காமதி சொன்னாய்க்கா போட்டியிருந்தார். அவர் ஒரு மிக மோசமான ஒரு இனாளிப்பாளன், யாழ் உலகத்தை எரித்தவர். ஜிஆர் தேவதாவுக்கு அடுத்த ஒரு மோசமான ஆள்னு சொல்லலாம். திடீரெண்டு குழம்புல ஒரு பட்டாசு வெடிக்குது, காமனி மேலே போட்டார். அப்ப தமிழக விடுதலை போராட்டத்துக்கு ஒரு இருந்த ஒரு தடைக்கல் அங்கே அகற்றப்படுது. 99ஆம் ஆண்டு அந்த தேர்தலில் வென்று வந்த சந்திரிகா 99ஆம் ஆண்டு தேர்தல் வைக்கிறா. தேர்தல் நடக்குது, திரும்ப ஒரு பட்டாசு வெடிக்குது, அம்மையாற்ற கண் உண்டு போட்டது. இதுதான் தடைக்கல் அகற்றப்பட்டது. ஆனால் மற்றபடி இவரை வாக்களிங்கோ அவருக்கு வாக்களிங்கோ இயக்கம் வந்த காலத்திலையும் சொல்லவில்லை. 2005ஆம் ஆண்டு தேர்தலில் கூட இயக்கத்திலும் கேட்கப்பட்டது. அப்ப இயக்கத்தினுடைய அரசியல் முகமாக விளங்கிய தமிழக தேசிய தலைவர் அரசியல் முகமாக விளங்கிய 2 பேர்களான தமிழ்ச்செல்வன் அண்ணன் வந்து சொன்ன விஷயம் என்னவென்றால், ஊடகவியலாளருக்கு எனக்கு அது ஞாபகம் இருக்கு, நான் அந்த செய்தியும் எழுதினா, இது எங்களோட தேர்தல் இல்லை, இதனால எங்களுக்கு அந்த பயணம் இல்லை, என்னுடைய வந்து நாங்கள் இதை பற்றி கரிசனை கொள்ள தேவையில்லை. அப்ப இந்த தேர்தலால தமிழ் மக்களுக்கு நிச்சயமாக ஒரு பலன் ஏற்படுமாக இருக்கும் என்றால், அது ஏற்படும் என்பதை வந்து நாங்கள் இப்ப தீர்மானிக்க முடியாது. தேர்தலுக்கு கிட்டத்தான் அது தெரியும் வந்து பயன் இருக்கா இல்லையா. அப்படி பயன் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை சொல்வார்கள். இதுதான் வரலாறு வந்து அன்னையின் வார்த்தையில் சொல்லணும்னா வரலாறு எனது வழிகாட்டி என்று சொன்னால் அந்த வரலாறு எங்களுக்கு காட்டுகின்ற வழி. மற்றும்படி நாங்கள் வந்து இந்த விவாதத்தை தவிர்த்து கொண்டு எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி எங்களுடைய கட்டமைப்பை பலப்படுத்தி எங்களுடைய அரசியல் போராட்டத்தை நாங்கள் வீச்சோடு முன்னெடுப்பதுதான் இப்போது நாங்கள் செய்யக்கூடிய விடயமே தவிர இந்த விவாதத்திலே இப்போதைக்கு நாங்கள் நேரத்தை விரயம் செய்வது அர்த்தமற்றது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்னொருடைய இருக்குது, இது நடக்கும் நடக்காது எங்களுக்கு தெரியாது, ஆனால் ரணிலுக்கு ஒரு திட்டம் இருக்குது. இந்த தேர்தலில் சில வேளை தான் தோக்க வேண்டி வந்தால் தோக்கம் இல்லை வரலாம் என்ற ஒரு கணிப்பு இருந்தால் ஒரு சர்வசன வாக்கெடுப்பை நடத்தி, அதாவது தான் இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கிறேன், ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், இன்னும் ஒரு கொஞ்ச காலம் எனக்கு அவகாசம் வேணும், தன்னுடைய அரசாங்கத்துக்கு அவகாசம் வேணும், எனவே
எங்களுக்கு வந்து ஒரு சர்வசன வாக்கெடுப்பின் மூலம் என்னுடைய ஆட்சி காலத்தை நான் நீடிக்க விரும்புகிறேன் ஒரு கோரிக்கையை வந்து ஒரு சர்வசன வாக்கெடுப்பை கூட அவர் நடத்த முற்படலாம். அதற்கு சில வேளை உலக நாடுகளும் கூட ஆதரவு வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த சூழல்ல வந்து நாங்கள் வந்து அவசரப்பட்டு நேரத்தை வீணடிச்சு இந்த விடயத்துல போகாமல் பொறுத்திருப்போம். இந்த தேர்தலால் வந்து தமிழ் மக்களுக்கு ஏதாவது அனுகூலம் ஏற்படுமா இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அரசியல் தலைமைத்துவமோ அல்லது எங்கள் அரசியல் தலைமைத்துவம் எங்கள் தங்கச்சி துவாரகாவினுடைய பின்னாடி வழிநடத்துகின்ற அந்த ஆளுமைகள் அந்த வெளிச்சம் வந்து சொல்லலாம். அதில் பிரயோசனம் இல்லை என்று சொன்னால் எதுவும் சொல்லாமலும் போகலாம். இந்த இடத்துல ஒரே ஒரு விடயத்தை தான் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். சிங்கள மக்களுக்கு கடந்த ஆண்டே எங்கள் தேசத்தின் முதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்கள் ஒரு செய்தியை வழங்கியிருந்தார். அந்த செய்தி என்னவென்றால், நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, எங்கள் போராட்டம் சிங்கள மக்களுக்கு எதிரானது அல்ல, அதனை புரிந்து கொண்டு எமது உரிமைகளை நீங்கள் எமது சுதந்திர போராட்டத்தின் நியாயத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறோம் என்று சொல்லி எங்கள் தேசத்தின் புதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்கள் எங்கள் அரசியல் தலைமைத்துவம் விளங்குகின்ற அவர் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். இதனை எவ்வளவுதான் இருட்டடிப்புகளை வந்து எங்கள் தங்கச்சி துவாரான் இருப்பை மறுதளித்து எங்களுடைய சில ஊடகங்கள் நடந்து கொண்டாலும் கூட இந்திய ஊடகங்கள் வந்து ஆங்கில ஊடகங்கள் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியா டுடே, த மேகசின், சண்டே மேகசின் இப்படியானது எல்லாம் வந்து இது வந்து கவர் பண்ணியிருந்தேன். அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த சிங்கள மக்களை சொல்லப்பட்ட செய்தி. அப்ப அந்த சிங்கள மக்களை சொல்லப்பட்ட செய்தியை இந்த உசாவலுக்கு நான் உங்களோடு பதிவு செய்து கொண்டு இந்த உசாவலிலே அதனை இந்த உசாவல் முடிவிலே பதிவு செய்து கொண்டு இந்த உசாவலை விளைவு கொண்டு வருகின்றேன். மீண்டும் இன்னொரு உசாவலோடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம். சிங்கள மக்களுக்கு இந்நேரத்தில் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நாம் சிங்கள மக்களுக்கு என்றுமே எதிரானவர்கள் அல்ல. நீங்கள் எங்களுக்கு எதிரிகளும் அல்ல. சிங்கள மக்களுக்கு எதிராக நாம் செயற்பட்டதும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிங்கள இனவரி கொண்ட அரச இயந்திரத்தினாலும் சுயநலம் கொண்ட சிங்கள அரசியல்வாதிகளினாலும் திட்டமிட்ட வகையில் பொய்யான கருத்துக்களை விதைக்கப்பட்டு அப்பாவி சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்களாக தூண்டிவிடப்பட்டார்கள் என்பதையும் நான் அறிவேன். எனவே எம் இனத்தின் தார்மீக உரிமைகளையும் எமது மக்களின் உணர்வுகளையும் எமது அறத்தின் பாற்பட்ட போராட்டத்தையும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். தமிழ் மகள் துவாரகா தலைமை ஏற்போம். தமிழர் நாம் ஒன்றாகி